விஜய்க்கு அறிவு கொஞ்சமாச்சும் இருக்குமா இல்லையா? நாமளா நினைக்கிற மாதிரி விஜய் மக்களுக்கான பிரச்சனைக்காகலாம் குரல் கொடுக்க மாட்டாரு. த்ரிஷா பின்னாடி மட்டும்தான் சொல்லுவாரு. அவர் வேணா சொல்லிக்கலாம், நான் அவ்வளோ கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்காத ஒருத்தர் த்ரிஷா பின்னாடி மட்டும் அப்பப்போ சுத்திக்கிட்டே இருக்காரு. த்ரிஷா கூட சேர்ந்து சுத்துறதை மட்டும்தான் வாடிக்கையா வச்சிருக்காரு விஜய். இப்போ விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தான் சமூக வலைதளங்கள்ல பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதை பத்தி நிறையவே பேசிட்டோம். ஆனா இப்போ மறுபடியும் விஜய் த்ரிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுதான் ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. இதனால விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. சே, இந்த மாதிரி ஒரு தலைவன் பின்னாடியா நாம இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே மனம் நொந்துகிட்டு இருக்காங்க. என்னன்னா, சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா கூட விஜய்க்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் விஜயோட ரசிகர்கள் சொன்னாங்க. யார் வந்து விஜயை கைவிட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்க விஜய் கூட தான் இருப்போம், விஜய்க்காக தான் வாக்களிப்போம், விஜய்க்காக தான் உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரிலாம் விஜயோட ரசிகர்கள் வந்து சொன்னாங்க. ஆனா இவங்களோட நினைப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி விஜய் ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. அதுதான் த்ரிஷா கூட இந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனது. இப்ப எல்லாரும் சொல்லலாம், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ப்பா, அதனால கூட ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஒன்னா போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ண உடனேயே யார் பேர் அடிபட்டுச்சு? த்ரிஷா பேர் தான் அடிபட்டுச்சு. த்ரிஷாவால தான் சங்கீதா வந்து விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விவாகரத்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. ஏன்னா சங்கீதா அந்த மனுவுல குறிப்பிட்டிருந்த வார்த்தை அந்த மாதிரி, என்னோட கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்கு, அதனாலதான் நான் வந்து விவாகரத்து கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது த்ரிஷா தான் அந்த நடிகை அப்படின்ற மாதிரி எல்லாருமே யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் அப்பப்போ ஒரு நடிகை கூட சுத்துறது யாருன்னா அது த்ரிஷா மட்டும்தான். இதுக்கு முன்னாடியுமே இந்த கரூர் சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கூட விஜய் வந்து த்ரிஷா கூட வெளியூருக்கு போயிட்டு அதை போட்டோ எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. இது பெரிய அளவுல விவாதமா மாறிச்சு. அதாவது அரசியலுக்கு வந்துட்டேன், மக்களுக்காக வந்துட்டேன்னு சொல்ற நபர் வந்துட்டு த்ரிஷா கூட ஊரை சுத்துறாரு, அது மட்டும் இல்லாம தவறாவும் பேசியிருந்தாங்க. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட அவங்க வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொன்னாலுமே இப்போ த்ரிஷா வச்சுதான் விஜய் பேரை வந்து எல்லாருமே டேமேஜ் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அந்த விவாகரத்துக்கு வந்து த்ரிஷா தான் காரணம், விஜய் வந்து த்ரிஷா கூட தான் கனெக்ஷன்ல இருக்காரு, அதனால மட்டும்தான் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஒரு பக்கம் விஜயோட பையன் கூட விஜய் பக்கம் இல்ல, அவங்களோட அம்மா பக்கம் தான் இருக்கிறாரு, அந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனை வந்து பெருசா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தஞ்சை பிரச்சார பொதுக்கூட்டத்துல விஜய் வந்து அவ்வளவு வந்து யோக்கிய மாதிரி பேசியிருந்தாரு. நான் வந்து மக்களுக்காக தான் இருக்கேன், மக்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிற்பேன், நான் தான் மக்கள், மக்கள் தானா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் தவிடுபடியாக்குற வகையில இப்போ த்ரிஷா கூட அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. இப்பவும் சொல்றேன், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட போயிருக்கட்டுங்க, எப்படிங்க ஒரே காஸ்டியூம்ல போயிருப்பாங்க? ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே காஸ்டியூம்ல அழகா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு வந்து ஏதோ கணவன் மனைவி மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் மாதிரி ரெண்டு பேருமே ஜோடி போயிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே கார்ல போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே இன்னைக்கு வரைக்கும் கனெக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து பூதாகாரமா வெடிச்சதுக்கு அப்புறமா த்ரிஷா தரப்புல இருந்தும் எதுவும் கண்டனம் தெரிவிக்கல, விஜய் தரப்புல இருந்தும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இவர் அரசியலுக்கு வந்து என்னதான் பண்ண போறாரு? ஒருவேளை விஜய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து அரசியல்ல வந்து வின் பண்ண போறது கிடையாது, இதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்து வாலண்டியரா போனா வந்து எல்லாரும் காரி துப்பிடுவாங்க, அதனால இந்த பிரச்சனையை வந்து அப்படி கண்டுக்காம விட்டு ஒரு வழியா வந்து என்ன ரொம்பவே மன உளைச்சல் ஆளாக்கிட்டீங்க, அதனால எனக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு அவரா ஏதோ விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி போகிறதுக்காக ஒரு பிளானா கூட இது பண்றாரோ அப்படின்ற மாதிரியுமே கேள்விக்குறி எழுந்திருக்கு. என்னன்னா, அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்துட்டு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு, அப்போ அந்த குடும்பத்துக்கான பிரச்சனையை பார்க்காம விஜய் வந்து த்ரிஷா கூட ஊரை சுத்துறாரு. இவரு ஒருவேளை அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாரு? இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் நாமளும் இதே மாதிரி பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? ஒரு தலைவனே ஒரு தகுதி இல்லாதவனா இருக்கும் போது அவரை பின்பற்றக்கூடியவங்க எப்படி தகுதி உள்ளவங்களா மாறுவாங்க? எல்லாம் ஒரு தலைவரா இருக்கக்கூடியவங்க ஒரு எல்லாத்துக்கும் முன் உதாரணமா இருக்கணும். ஆனா விஜயோட முன் உதாரணம் என்ன இருக்கு? குடும்பத்தை கண்டுக்காதீங்கப்பா, குடும்பத்துல வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருங்க, அதுதான் நம்ம ஜனநாயகத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை நடந்தோ கொஞ்சம் கூட கண்டுக்காம, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட அவமானம் இல்லாம, வெக்கமே இல்லாம
கொஞ்சம் கூட மன உறுத்தலே இல்லாம த்ரிஷா கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்குல்ல. சோ விஜய் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க விஜய் சம்பந்தமா. என்னன்னா எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம்ப்பா, எங்க அண்ணன் எத்தனை பேரானாலும் வச்சுப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க. சங்கீதாவை திட்டி கூட போட்டாங்க. சரி உங்க அண்ணன் வச்சுக்கட்டும்பா, அது இப்ப பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாரு, அப்ப எப்படி இருக்கணும், உத்தமனா இருக்கணும்ல, மத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும்ல. அந்த மாதிரி இருக்கிறாரா? இல்ல, நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்கப்பா, என்கிட்ட இருந்து பதிலாம் வராது, நான் த்ரிஷா பின்னாடி தான் சுத்துவேன், த்ரிஷா கூட தான் ஊரை சுத்துவேன், என்ன வேணாலும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் மக்களுக்காக வந்து என்னத்தை பண்ண போறாரு, என்னத்தை பண்ணி கிழிக்க போறாருன்னு தான் தெரியல. இப்படி ஒரு தகுதி இல்லாம கீழ்த்தனமா வேற ஒரு நடிகை கூட தொடர்புல இருக்க ஒருத்தர் வந்துட்டு எப்படி இப்படிலாம் பண்ண போறாரு? நீங்க கேட்கலாம், மத்த கட்சியினருக்கு வந்துட்டு 2 மனைவியே இல்லையான்னு கேட்கலாம். ஓகே, இருந்தாங்க, இல்லைன்னா யாரும் சொல்லலை. யாருமே வந்துட்டு 100% யோக்கியவான்கள் கிடையாது. ஆனா இப்போ அரசியலுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்றத முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது பொது வெளிக்கு வந்துடுச்சு. அதாவது விஜய் வந்து முதன்முறையா தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில பொது வெளிக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு யாருக்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட தான் இருக்கு. விஜய் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணியிருக்கணும். இந்த வழக்கு தொடர்பா அவர் ஏதாவது அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்கணும். ஆனா அதை பண்ணல. த்ரிஷாவால தான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது த்ரிஷா கூடயே கல்யாணத்துக்கு போயிட்டு ஜாலியா சந்தோஷமா போயிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு பாக்குறதுக்கு அவ்வளவு கன்றாவியா இருக்குது. இப்ப கூட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சே, உங்களை போய் நல்லவங்க நினைச்ச பாருங்க, உங்களுக்காக நான் பேசினேன், விவாகரத்து கேட்டப்ப கூட நான் உங்களுக்காக குரல் கொடுத்தேன், சே உங்களுக்காக பேசுறதுலாம் வீணா போயிடுச்சு, நான் உங்களை போய் நம்பினேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுதான் விஜய்க்கான ஒரு பதிலடியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா உங்களோட ரசிகர்களே உங்களை வந்து இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அரசியல் வேற, சினிமா வேற. நீங்க சினிமாவில் இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா, அதுவும் தப்பு தான். பட் ஆனா நீங்க சினிமாவில் இருக்கீங்க அப்படின்றப்போ வந்து அது தெரியாம போயிடும். அதாவது சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகை அதனால தப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கூட வதந்திகள் கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்போ நீங்க பொது வாழ்க்கைக்கு அப்படின்னு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கூட கூசாம அந்த நடிகை கூட வந்து வெளியே சுத்துறீங்க அப்படின்றதுதான் தெரியல. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இதனால சங்கீதாவுக்கு வந்து மன உளைச்சல் அதிகம் தான். இதனாலதான் சங்கீதா வந்து விவாகரத்து மறுத்தாக்களே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே இப்போ தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்போ விஜயோட வழக்கு விசாரணை வந்து விஜய் பக்கம் இருக்கக்கூடிய தப்பு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஜய்க்கு சிறை தண்டனைக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னன்னா தன்னோட குடும்பம் இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காங்க, இதனால நான் மனவேதனை அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை காயப்படுத்துறது, மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில பேசக்கூடியது அப்படின்ற ஒரு வழக்குகளுக்காக இவர் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்குன்னு தெரியல. சோ தண்டனை நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இப்போ இவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப படிப்படியா இப்படி வந்துட்டு இருக்கு. சோ இப்ப இதுக்கு கூட திமுக மேலதான் குறை சொல்லுவாங்க. இப்போ திமுகவும் 100% யோக்கியம் அப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா எந்த பிரச்சனை நடந்தாலும், தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பிரச்சனை நடந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, இதுக்கு காரணம் திமுக சதி, திமுக சதி, திமுக சதி. இப்போ ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. விஜயும் அவங்கள வந்து சேமா காஸ்டியூம் போட்டு போனதுக்கே இப்போ வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜயும் த்ரிஷாவும் ஒரே போல காஸ்டியூம் போட்டுட்டு போனதுக்கு கூட திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னன்னா விஜய் தூங்கிட்டு இருக்கும் போதே திமுக காரங்க தான் அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னா ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இது இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் விஜய் வந்து கண்டுக்கே மாட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, இந்த விஜய் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முந்தின நாள் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு வைரலா வந்தார். எதுக்குன்னா ஒரு வீடியோல வந்துட்டு காங்கிரஸ் கூட தொகுதி பங்கீடு தொடர்பா சுமூகமா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு காட்டிட்டு போயிருப்பாரு. இது வந்து ரொம்பவே வைரலாச்சு, முதலமைச்சர் கொடுத்தக்கூடிய ரியாக்ஷன். ஸோ இதை முறியடிக்கிறதுக்காக, அதாவது முதலமைச்சரோட வைரல் வீடியோ முறியடிக்கிறதுக்காக விஜய் வந்து த்ரிஷா கூட போனா நம்மளும் ட்ரெண்டிங்ல இருக்கலாம் நினைச்சு போனாரா அப்படின்னு தெரியல. ஆனா இவர் எப்படி, எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு கேள்விதான். விஜய் அரசியலுக்கு வரப்போ கண்டிப்பா நல்லதுதான், அதாவது புதுசா யார் வந்தாலும் வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னன்னா அரைச்சமாவே அரைக்காம புதுசா ஒரு விஷயம் வரப்போ அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும். விஜய் வந்தப்போ கூட சரி ஓகே, அவருக்கான பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு, எதிர்பாராம நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் நானுமே நினைச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. இவர் கண்டிப்பா நல்லது பண்ண போறதே கிடையாது அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு. அது எனக்கு மட்டுமே இல்ல,
நிறைய பேருக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா விஜயோட ரசிகர்களே இதனால அதிருப்தியில தான் இருக்காங்க. எப்படி ஓரளவுக்கு தூக்கி வச்சு அவருக்கு வந்து முட்டு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த முட்டை அவங்களே தூக்கிட்டாங்க. இப்போ விஜய் வந்து சரிஞ்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போறது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்ட தெரியாத ஒரு தலைவன் வந்து எப்படி பொதுமக்களை வழிநடத்த போறாரு? அதாவது குடும்பத்தையே ஒழுங்கா வழிநடத்த தெரியாத விஜய் வந்து எப்படி இந்த தமிழ்நாட்டை வந்து வழிநடத்த போறாரு? தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவேன், நான் வந்து ஊழல் இல்லாம பண்ணுவேன், நான் வந்து நிறைய விஷயங்கள் ஊழல் லஞ்சம் இது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் குடும்பத்துக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கு, அதையே இவரால் தீர்க்க முடியல, வேற ஒரு நடிகை பின்னாடி சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வருது. இவர் எப்படி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி பொதுமக்கள் வந்து பாத்துக்க போறாரு அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. சோ ஆரம்பத்துல இன்னும் இருக்காங்க, இன்னும் விஜயோட ரசிகர்கள் ஒரு சில பேர் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் நிறைய பேர் வந்துட்டு விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல. அவர் தப்பு பண்றாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. அவரோட குடும்பத்துல அவரோட பையனுக்கு கூட இவர் எதுவுமே பண்ணல, மனைவியை வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க ஒருத்தர் வந்து எப்படி மக்களுக்காக வந்து நிப்பாரு? இவ்வளவு பிரச்சனை வெடிச்சுமே எவ்வளவு தைரியமா இவரால் வந்துட்டு அந்த நடிகை கூட வெளியே வர முடியும் அப்படின்றதுதான் தெரியல. ஒருவேளை வந்துட்டீங்கப்பா, இவ்வளவு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு, இவ்வளவு ட்ரெண்டிங் ஆக்குறாங்க, அவங்கள வந்துட்டு வச்சு செய்யறாங்கன்றப்போ நான் நட்பு ரீதியா தான் அவங்க கூட போனேன் அப்படின்ற சொல்றதுக்கு கூட விஜய்க்கு வாய் வரல. சோ இதனால விஜய்க்கு வந்து தெளிவா தான் இருக்காரு. நமக்கு வந்து அரசியல் இல்லைன்னா நம்ம சினிமாவுக்கு தான் போக போறோம், அப்போ நமக்கு வந்து கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது தேவைதா அப்படின்னு நினைச்சிட்டு தான் விஜய் இந்த மாதிரி பண்றாரா அப்படிங்கிறது கூட தெரியல. சோ விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவர் ஒருவேளை 2026 முதலமைச்சரா வந்தா மக்களுக்கு நல்லதான் பண்ணுவாரா, இல்லனா த்ரிஷா பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருப்பாரா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டுமே இல்லாம விஜய் த்ரிஷா இவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.